வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரிமை தொகையில் வருகிறது அதிரடியான மாற்றம், மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உரிமை தொகையில் பல்வேறு விதமான புதிய புதிய மாற்றத்தை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உரிமை தொகையில் தற்போது மாற்றத்தை ஏற்படுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில சில விதமான ஆக்ஷன்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஸ்கீமை அறிவிச்சாரு. இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைத்து விதமான நபர்களுக்குமே இந்த அறிவிப்பு ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொருந்தக்கூடிய அறிவிப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உரிமை தொகை அப்படின்றது எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சற்று சந்தேகமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் பேருக்கு வருது, கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா வராமல் போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிரடியான மாற்றத்தை ஒன்றை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காத பெண்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அது தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கும் அதிரடியான புதிய புதிய மாற்றம் சார்ந்த அறிவிப்புகளை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது பாத்தீங்கன்னா நம்முடைய ரேஷன் கடையில இப்ப பொருட்கள் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு பொருள் கொடுக்கலாம். லாஸ்ட் கவர்மெண்ட்லலாம் என்ன பண்ணாங்க, அது அப்படியே ஷார்ட்டேஜ் ஆகிடும் அந்த பொருள்லாம். அதை என்ன பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. அதாவது எப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருன்னா வேணா எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு லூஸில் விற்றுருவாங்கன்னு சொல்லுவாங்க. 10 ரூபா பயிர் 5 ரூபா, 20 ரூபா 30 ரூபா விற்கக்கூடிய அது பேர் தோரம்பருப்பு 15 ரூபா. அது மாதிரி 10 பேர் வாங்கினா பயிர் 30. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் உரிமை தொகையில் அந்த மாதிரி எந்த விதமான சிக்கலும் வந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாத்தையுமே செய்து கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அதிரடியான மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு